வணக்கம். நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி. ஐங்குறவர்களுக்கு வணக்கம். ஆதிபகவன் புலனக்குழுவின் தத்துவ வகுப்பிற்கு மின் மேடை மூலம் இணைந்துள்ள அனைவருக்கும் நற்காட்சி. ஒரு நிகழ்வு நல்ல முறையில் துவங்கி தோய்வில்லாமல் நிறைவடைய இறையருள் துணை வேண்டும். அந்த வகையில் இறைவணக்கம் பாடி இறையருளை வரவழைத்து சகோதரி செல்வி சுதஞ்சனாவை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தத்துவ வகுப்பின் ஆசானான பெயரிலேயே ஜெயத்தை கொண்டுள்ள திரு ஜெயராஜ் சாஸ்திரி ஐயா அவர்களையும், இலக்கண வகுப்பின் ஆசானான திரு மகராசன் ஐயா அவர்களையும் ஆக இரு ராஜாக்களையும் வருக வருக என பணிவோடு வரவேற்கிறேன். தத்துவ வகுப்பில் பங்கு கொண்டு பயன்பெற வந்துள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் ஆகிய பவ்யர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற எனது அன்னை திருமதி ஜனவாணி பாகுபலி அவர்களையும் வருக வருக என பாங்குடன் வரவேற்று என் இடம் சார்கிறேன். மும்மணி ஒளிரட்டும், சமணம் தழைக்கட்டும். நன்றி. நற்காட்சி. ஜெய் ஜினேந்திரா. நன்றி. அருமையான இறைவணக்க பாடல், அதை தொடர்ந்து வரவேற்புரை. இருவருக்கும் சுதஞ்சனா மற்றும் பக்தாமர பாகுபலி இருவருக்கும் வாழ்த்துகள். அருமையான குரல்ல நல்ல இறைவணக்க பாடல். பக்தாமராவும் நல்ல பாடகி, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இன்று இந்த தத்துவ வகுப்பு இரண்டாவது வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் மும்மணி காட்டும் முக்தி பாதை என்ற தலைப்பில் சர்ச்சை செய்ய உள்ளோம். அதற்கு முன்பாக சமணத்தின் அடிப்படை, சமணத்தின் மூலம், சமணத்தின் ஆணிவேர், சமண நம்பிக்கையின் ஆணிவேர், நமோகார மந்திரத்தை பற்றி ஒரு 5 நிமிடம் நான் ஒரு சில கருத்துக்களை எடுத்து கூறிவிட்டு அதன் பிறகு இன்றைய தலைப்பை பற்றி பேசலாம். ஏன்னா நான் 5 வகுப்புல கொடுத்திருக்கிறதுல அந்த டாபிக் விட்டு போயிருக்குது. அதனால ஒரு 5 நிமிடம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு. நமோகார மந்திரம், இதில் குணங்களை தான் போற்றியுள்ளார்கள். இதில் தனி மனித வழிபாடு கிடையாது. அது இதனுடைய சிறப்பு. இந்த நமோகார மந்திரமானது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிராகிருதம் நடைமுறை மொழியாக, அதாவது சாமானியர்கள் பேசக்கூடிய மொழியாக இருந்துகிறது. நமோகார மந்திரம் என்னவோ தொன்று தொட்டு இருக்கிறது, அனாதிகாலமாக இருக்கிறது. ஒரு கோயின்சிடன்ஸ், இந்த பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொழியானது சாமானியர்களால் பேசப்பட்ட, அரசவைகளில் அரசர்கள், மந்திரியர்கள், இவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். அவர்கள் மட்டுமே அந்த மொழியை அறிந்தார்கள். ஆனால் சாமானியர்கள் பிராகிருத மொழி, நிறைய நூல்கள் பிராகிருத மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. லோக்கல் மேன்ஸ் லிங்குவா பிரான்சாவாக இருந்திருக்கிறது இந்த பிராகிருத மொழி. இப்படி அந்த பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆகமங்கள் பாமரனுக்கும் கிடைக்க பெற வேண்டும். இதுதான் சமணம் எடுத்துரைக்கிறது. அனைவருக்கும் பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை சமணம் வலியுறுத்தி கூறுகிறது. அனைவருக்கும் இந்த சமண சமய கருத்துகள், ஆன்ம ஏற்றம், ஆன்ம முன்னேற்றம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். அனைவரும் அனைத்து ஜீவன்களும், அனைத்து ஜீவராசிகளும் முக்தியை பெற வேண்டும், முக்தியை பெற வேண்டும்.
சமண நூல்கள் சமணனுக்கு மட்டும் போதனை செய்யவில்லை. யார் ஆன்ம முன்னேற்றத்தை அடைய விரும்புகிறார்களோ அனைவருக்கும் இந்த நூல்கள் போதனையாக அமைகின்றன. அதே போல் தீர்த்தங்கரனுடைய உபதேசமும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கும். சமாசரணத்துல யாரெல்லாம் போறாங்க, எத்தனை பிரகோஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்றதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த நமோகார மந்திரம் மூல மந்திரமாக, பிரதான மந்திரமாக கூறப்படுகிறது. இது 5 அந்த அடிகளிலும் நமோ என்ற வார்த்தை வருகிறது. நமோ என்றால் நான் நமஸ்காரம் செய்கிறேன், வணங்குகிறேன் என்ற பொருளாகும். இது காதை வடிவில், பிராகிருதத்துல ஒரு செய்யுள் வந்து காதை, சமயசாரம் போன்ற நூல்கள் அல்லது திரவிய சங்கிரகம் போன்ற நூல்கள் இதெல்லாம் காதை வடிவில் எழுதப்பட்ட நூல்கள். காதையில பொதுவா பாத்தீங்கன்னா 2 அடிதான் இருக்கும். இது 2 அடினா ஏன் 4 எழுதுறாங்க, எழுதுமோ அப்படி எழுதுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா 2 அடியில எப்படி நமோ நமோ சித்தானம் நமோ ஒரு அடி, ஒரு வரி. இது வணங்கியுள்ளார்கள். பரமேட்டிகள் அந்த நிலையில யார் இருக்கிறார்களோ ஒரு சின்ன சஜஷன். இன்டர்நெட் ரொம்ப பேடா இருக்கிறதுக்கு நீங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வந்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரஹந்தர்களை வணங்கியுள்ளார்கள், சித்தர்களை வணங்கியுள்ளார்கள். இவர்கள் இருவரும் பகவான்கள், அதாவது முக்தி நிலையை அடைந்தவர்கள். அரஹந்தரும் வந்து சித்த நிலையை அடைந்துருவாரு, அரஹந்த நிலையில இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து எல்லா அரஹந்தர்களும் சித்த நிலையை அடைகிறார்கள். அரஹந்தர், சித்தர் இவர்கள் இருவரும் பகவான்கள், அடைந்தவர்கள், பகவான்கள். ஆச்சாரியர், உபாத்தியாயர் மற்றும் சாதுக்கள் இவங்க வந்து முனிவர்கள். அதாவது அருங்கலட்சப்புல இருடிகள் அப்படின்ற வார்த்தையை கூட, அதாவது ரிஷிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வடமொழியில பயன்படுத்துறது உண்டு. அதுதான் மருவி இருடிகள் என்று ஆகியிருக்க வேண்டும். அருங்கலட்சப்புல இருடிகள் அப்படின்னு சொல்றாங்க. முனிகளை வந்து இருடிகள் அப்படின்ற வார்த்தையை முனிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி பகவான்கள் மற்றும் முனிவர்கள் இவர்களை வணங்கியுள்ளார்கள். அப்ப நான் தனி மனித வழிபாடு ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அரஹந்தர் ஒருத்தர் கிடையாது. அரஹந்த நிலையை எல்லா தீர்த்தங்கர்களும் அடைகிறார்கள். இவன் பகவான்கள், அதாவது பாகுபலி, பரதன் போன்றவர்கள் அவர்கள் தீர்த்தங்கர் ஆகல. அவங்க பகவான்கள். நேரா வந்து அரஹந்த நிலையிலிருந்து சித்த நிலைக்கு போயிட்டாங்க. அவர் தர உபதேசம் எல்லாம் பண்ணல சமோசரணம் வாயிலாக. அவங்க எல்லாம் பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தங்கரர்கள் யாரு? ரிஷபதேவர் போன்ற 24 தீர்த்தங்கரர்கள் வந்து வாயிலாக தர்ம உபதேசம் பண்றாங்க, அற உபதேசம் பண்றாங்க. பிறகு சித்த நிலையை அவர்களும் அடைகிறார்கள். இப்படி அரஹந்த நிலையில வந்து முக்திக்கு போற எல்லாருமே அரஹந்த நிலையில இருந்துதான் சித்த நிலைக்கு போறாங்க. சித்தர்கள் எப்படி? ஒரு சிலர் வந்து தீர்த்தங்கர்களா இருந்து சித்தர்களா ஆகுறாங்க. ஒரு சிலர் வந்து தீர்த்தங்கர் ஆகாமல, அதாவது அரஹந்த நிலைக்கு வராங்க, ஆனா அவங்க தீர்த்தங்கர் நாமகர்மா கட்டல, அதனால தீர்த்தங்கர் கிடையாது, சமோசரண உபதேசம் அவங்க பண்றது கிடையாது. அரஹந்த நிலையில வந்து உடனே சித்த நிலைக்கு போயிடுறாங்க, பகவான்களா ஆயிடுறாங்க. இது அரஹந்த நிலையில இருக்கிறது ஒருத்தர் கிடையாது. இதுவரையிலும் எத்தனை பேர் முக்தி அடைந்தார்களோ அவர்கள் அரஹந்த நிலை அடைந்து சித்த நிலையை அடைந்தார்கள். எல்லாரும் சித்தர் ஆயிடுறாங்க. அரஹந்தர்கள் இவர்கள் முக்தியை அடைந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்க இருவரும் வந்து பகவான்கள். இன்னொன்னு என்னன்னா, தேவன் முனி நூல் இவங்க வணங்கணும். இவங்க இருவரும் தேவன். தேவன் என்றால் இங்க என்ன பொருள்? பகவான் என்ற பொருளால். தேவன்னா சொர்க்கத்தில் இருக்கிற தேவன் கிடையாது. ஏன்னா சொர்க்கமும்
இங்க வந்து சம்சாரத்தில் தான் அடக்கம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்க முனி ஆச்சாரியர், அதாவது முனி சங்கத்திற்கு தலைவனாக இருக்கிறார். உபாத்தியாயர் ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார். அவர் அனைவருக்கும் அறபோதனை செய்கிறார். அவருடைய க்ஷயோபசமமானது, அதாவது ஞானத்தின் வெளிப்பாடானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ஆச்சாரியரை விட கூட ஞானத்தில் சிறந்தவராக இருப்பார். ஏன் காலேஜ்லயோ அல்லது ஸ்கூல்லயோ பிரின்சிபலை விட ஞானத்தில் சிறந்து விளங்கும் ஆசிரியர்களும் இருக்கிறார். பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் பெஸ்டா இருக்கலாம், நல்ல ஒரு அவருக்கு வந்து ஆளுமை இருக்கும். ஆனா அவரை விட சிறந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். அதே போலதான் இந்த உபாத்தியாயர்கள் வந்து ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகம ஞானத்தில், ஆன்மீக ஞானத்தில் அதை எடுத்துரைப்பதில் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். ஆச்சாரியர்கள் முனி சங்கத்திற்கு தலைவராக இருக்கிறார்கள். முனிவர்களுக்கு பிராயஷ்சித்தம் கொடுக்கறது, முனி சங்கத்தை நிர்வகிக்கிறது, அதெல்லாம் அவங்க பண்றாங்க. அப்புறம் சாதுக்கள் வந்து சாமானிய சாதுக்கள், எல்லா சாதுக்களும் அதுல அடக்கம். இன்னொன்னு ஆச்சாரியர்கள், உபாத்தியாயர்கள், இவர்களும் சாதுக்கள் தான், இவர்களும் முனிவர்கள் தான். யாருமே முனிவர் தான், ஆச்சாரிய உபாத்தியாய சாது எல்லாருமே முனிவர் தான். அதுல யார் வந்து முனிசங்கத்திற்கு தலைமை வகிக்கிறார் ஆச்சாரியர், யார் ஞானத்தில் சிறந்து விளங்கி, முனிகளில் ஞானத்தில் சிறந்து விளங்கி அறவுபதேசம் முனிகளுக்கு செய்கிறாரோ அவர் உபாத்தியாயர். ஆனா இவங்க ஆச்சாரியரும் உபாத்தியாயர்களும் முனிவர் தான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மூவரும் தான் முனி நிலையில இருக்கிறவங்க. இப்படி தேவன் யாரு? அரஹந்தன், சித்தர், அதாவது பகவான் நிலையில இருக்கிறவங்க. முனி நிலையில இருக்கிறவங்க ஆச்சாரிய, உபாத்தியாய, சாதுக்கள். இவங்க வந்து முனி நிலையில இருக்கிறாங்க. இப்படி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானையும் வணங்கி இருக்கிறாங்க, அதே போல முகலையும் வணங்கி இருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த கடைசி லைன் இருக்கு பாருங்க, நமோ லோயே சௌவ சாகுனம். இந்த நமோ லோயே சௌவ சாகுனம், லோயே சவ்வன்ற 2 சொற்கள் இருக்கு பாருங்க. இந்த 2 சொற்கள் வந்து அந்திய தீபகம், இது செய்யுள்ள அந்திய தீபகம் அதை பயன்படுத்துறது உண்டு. அந்திய தீபகம்னா கடைசி வரியில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் முதலிலே இதற்கு முன்பு எழுதப்பட்டுள்ள வரிகளிலும் அதை சேர்த்து படித்து பொருள் கொள்ள வேண்டும். பொருள் கொள்ளும் போது மட்டும் சேர்த்து படித்து பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது. செய்யுள்ள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதைகள் என்னன்னா சொல்லோட ரிப்பிட்டேஷன் அன்னெசரி இருக்கக்கூடாது. நமோ அது எல்லாத்துலயும் வருது, ஆனா அதை வந்து வணங்குகிறேன்றதுக்காக அதனுடைய அந்த வணங்குகிறேன் அந்த சிறப்பை சொல்றத, சிறப்பாக வணங்குகிறேன்றதுக்காக எல்லாத்துலயும் நமோன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த லோயே சவ் மட்டும் அதை வந்து ரிப்பீட் பண்ணல, அதை சேர்த்து படிக்கணும். எப்படி சேர்த்து படிக்கணும்? பொருள் கொள்றதுக்காக மட்டும்தான் சேர்த்து படிக்கணும். எப்படி? நமோ லோயே சவ்வ அரஹந்தானம், உலகில் உள்ள அனைத்து அரஹந்தர்களையும் வணங்குகிறேன். லோயேனா உலகில் உள்ள, சவ்வ என்றால் அனைத்து. நமோ லோயே சவ்வ சித்தானம், உலகில் உள்ள அனைத்து சித்தர்களையும் வணங்குகிறேன். நமோ லோயே சவ்வ ஆயரியானம்னா உலகில் உள்ள அனைத்து ஆச்சாரியர்களையும் வணங்குகிறேன். நமோ லோயே சவ்வ உபஜாயானம், இது நான் பொருள் கொள்றதுக்கு மட்டும்தான் இப்படி சொல்றேன். நான் ஞாபகம் வச்சுங்க, நம்ம எப்படி படிக்கிறோமோ அது சரி. இது பொருள் கொள்றதுக்கு மட்டும் இப்படி பொருள் கொள்ளணும். உலகில் உள்ள அனைத்து உபாத்தியாயர்களையும் வணங்குகிறேன். நமோ லோயே சவ்வசாகணும், அது மந்திரத்திலேயே அப்படிதான் இருக்குது. இப்படி இந்த லோயே மற்றும் சவ்வ இந்த 2 சொற்களும் அந்த தீபகம் கடைசி வரியில அடியில பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா முன் அடிகளிலும் அதை சேர்த்து படித்து பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை வந்து அனாதி மந்திரம், மூல மந்திரம், பஞ்ச நமஸ்கார மந்திரம், நமோகார மந்திரம், இப்படிலாம் பல பெயர்களால் நாம் இதை அறிகிறோம். இது வந்து தொன்று தொட்டு இந்த மந்திரம் இருக்கிறது. பஞ்சம காலத்துல தான் இந்த மந்திரம் வந்து, இது ஆச்சாரியர்கள் புதுசா யாராவது எழுதுனாங்க அப்படிலாம் கிடையாது. தொன்று தொட்டு அனாதியாக இந்த மந்திரம் இருக்கிறது. முதலில்
அதாவது எழுத்து வடிவில் இது எழுதப்பட்டது. ஆச்சாரிய பூதபலி மற்றும் புஷ்பதந்தர் இவங்க தான் எழுத்து வடிவில முதல்ல எழுத்து வடிவில இந்த மந்திரத்தை எழுதினாங்க. இதற்கு முன்னரே இந்த மந்திரம் இருந்தது. ஏன்னா அனாதி. ஷட்கண்டாகமம் என்னும் நூலில் ஆச்சாரிய புஷ்பதந்தரும் பூதபலியும் இந்த மந்திரத்தை இறைவணக்கமாக, ஷட்கண்டாகமம் என்னும் நூலின் இறைவணக்கத்தில் இந்த மந்திரத்தை எழுதியிருக்கிறார்கள். இது வந்து நமோகார மந்திரத்தை பற்றிய குறிப்பு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு டாபிக் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் வந்து 35 எழுத்து மந்திரம். இன்னும் இது சுருக்கியும் பல விதமா சொல்லியிருக்கிறாங்க. அது திரவிய சங்கிரகத்துல ஆச்சாரியர் எடுத்து சொல்றாரு. நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி ஆச்சாரிய, அதாவது அரஹந்த சித்த ஆச்சாரிய உவஜாய சாஹு, இது வந்து 16 எழுத்து மந்திரம். இது 5 பரமேட்டிகளுடைய பேர் வருதுங்க, வேற எதுவும் கிடையாது. அரஹந்த சித்த ஆச்சாரிய உபஜாய சாஹு, இது வந்து 16 எழுத்து மந்திரம். இது சுருக்கி, இதே நமோகார மந்திரத்தை சுருக்கி 5 பரமேட்டிகள் பேர் வர்றது. இன்னும் அந்த 5 பரமேட்டிகள் பேரை கூட முதல் எழுத்து மட்டும் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அ சி ஆ உ சா. அ என்றால் அரஹந்தர், சி என்றால் சித்தர், அ என்றால் ஆச்சாரியர், உ என்றால் உபாத்தியாயர், ச என்றால் சாது. அ சி ஆ உசா, சியா உசா. சரிங்களா? 4 எழுத்து மந்திரமாக கூறப்படுவது இதையே சுருக்கி அரஹந்த என்பதாகும். அரஹந்த 4 எழுத்து மந்திரம். அரஹந்தர் பேர் மட்டும் சொல்றது. ஏன்னா நமக்கு எல்லாரும் உண்மையில சொல்ல போனா அரஹந்தர் தான் அரோபதேசம் அளிக்கிறார். அதுக்கப்புறம் சித்த என்பது 2 எழுத்து மந்திரம். சித்த நிலையை தான் நாம் அடையணும், சித்தரை வணங்குறோம். சித்த என்பது 2 எழுத்து மந்திரம். பிறகு ஓம் என்பது ஓர் எழுத்து மந்திரம். என்னங்க நீங்களே கூட்டி சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. திரவிய சங்கிரகத்துல ஓம் என்ற சொல் நமோகார மந்திரத்தின் சுருக்கம் என்பதை நேமிச்சந்திர சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார். சரிங்களா? அது வந்து அரஹந்தர் அ, அப்புறம் அஷரீரி, அஷரீரி சித்தரை வந்து அஷரீரின்னு சொல்றது. அதனுடைய அ, ஆச்சாரியனுடைய ஆ, இது 3 சேர்ந்தா அ பிளஸ் ஆ தான், நெடில் ஆ தான் இருக்கும். அ பிளஸ் ஆ, அதாவது அரஹந்தர் அஷரீரி, இது 2 நெடில் ஆவாகும். ஆவும் சேர்ந்தா குறிலா குறில் ஆ, தட் இஸ் அரஹந்தனுடைய அ, அஷரீரனுடைய ஆ, இது 2 சேர்ந்தா நெடில் ஆவாகும். ஆச்சாரியனுடைய முதல் எழுத்து ஆ, நெடில் ஆ. ஏற்கனவே நெடில் ஆ இருக்குதுங்களா? இது இன்னொரு நெடில் ஆ. ஆ பிளஸ் ஆவாக இருக்கும் இலக்கண முறைப்படி. அதுக்கப்புறம் ஊ என்பது உபாத்தியாயனுடைய முதல் எழுத்து. ஆவும் ஊவும் சேரும் பொழுது ஓவாக மாறும் இலக்கண முறைப்படி. சாதுக்க முனி என்று சொல்வது, அந்த முனியினுடைய முதல் எழுத்து இம், அதாவது வெஞ்சனம் என்ற பொழுது கான்சனன்ட், அது வந்து மெய் எழுத்து. அந்த மெய் எழுத்து மட்டும் அங்க எடுத்துக்கிட்டு இம், ஓம், இதைதான் இந்த நமோகார மந்திரத்தை தான் இப்படி சுருங்க ஓம் என்றும் கூறலாம். அதனாலதான் ஓம் நமோ அரஹந்தானம் என்று கூறுவது தவறு. நமோகார மந்திரத்தை படிக்கும் பொழுது ஓம் சேர்த்து படிக்க கூடாது. ஏன்னா ஓம்லயே 5 பரமட்டிகள் அடக்கும். அதனாலதான் நமோ அரஹந்தானம் அப்படின்னு தான் சொல்லணும். நமோ சித்தானம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓம் நமோ அரஹந்தானம் அப்படின்னு சொல்றது தவறான ஒன்று. இப்படி இந்த பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட மந்திரம். இத வந்து 58 மாத்திரைகள் இலக்கண முறைப்படி இந்த மாத்திரைகள் போகும்போது 58 மாத்திரைகள் இதுல இருக்கிறது. 35 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த மந்திரத்தை சுருக்கமா 16 எழுத்து, 5 எழுத்து, 4 எழுத்து, 2 எழுத்து, 1 எழுத்து, இப்படியும் ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த மந்திரமானது, இதனுடைய விளக்கம் இது. ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிற. அடுத்ததாக இன்னைய டாபிக்கு நாம் வரலாம். மும்மணி காட்டும் முக்தி பாதை. சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோக்ஷ மார்க என்று உமாசுவாமி, ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் தத்துவார்த்த சூத்திரத்தின் முதல் சூத்திரத்தில்
இதை கூறியிருக்கிறார். சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி மோக்ஷ மார்க. இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி என்பது பன்மையில் ஆளப்பட்டிருக்கிறது, ப்ளூரல். மோக்ஷ மார்க என்பது ஒருமையில் ஆளப்பட்டிருக்கிறது, இலக்கண முறைப்படி பார்த்து. மோக்ஷ மார்க என்பது ஒருமை, சிங்குலர். மோக்ஷ மார்க்கம் என்பது ஒன்றுதான். அதே போல மோட்சமும் ஒண்ணுதான். வேற வேற இடத்துல மோட்சம் இருக்குது அப்படின்லாம் கிடையாது இல்ல. அதாவது மோட்சத்தை அடையும் பாதையும் ஒன்றுதான். அதனாலதான் மோட்ச மார்க்கம் என்றால் முக்தி பாதை. மோட்ச மார்க்க என்றால் முக்தி பாதை, அதுவும் ஒண்ணுதான். அதனாலதான் அதை ஒருமையில ஆண்டு இருக்கிறார். மோட்ச மார்க்க, முக்திக்கு செல்ற பாதை ஒண்ணுதாங்க, வேற வேற கிடையாது. நீ இந்த வழியில அடையலாம். சில இடங்கள்ல அப்படி சொல்லுவாங்க, அதாவது பக்தியின் வாயிலாக மோட்சத்தை அடையலாம், யோகத்தின் வாயிலாக மோட்சத்தை அடையலாம் அப்படின்லாம் தனித்தனியெல்லாம் சொல்லுவாங்க. பிற சமயங்கள் அப்படியெல்லாம் கூறுகிறார். இங்கு சமணத்தில் முக்தி பாதை ஒன்றுதான், அனைவருக்கும் வகுக்கப்பட்ட எடுத்துரைக்கப்பட்ட பாதை ஒன்றுதான். இதுவரை எத்தனை பேர் சித்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ அல்லது முக்தி அடைந்திருக்கிறார்களோ அதே மும்மணி பாதையை கடந்துதான் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். நாமும் அவ்வழியில் சென்றால்தான் மோட்சத்தை அடைய முடியும். மும்மணி பாதை, அதாவது ஒரே பாதை தான். அதனாலதான் அது ஒருமையில் ஆண்டிருக்காரு. மோட்ச மார்க, முக்தி பாதை என்பது ஒருமையில் ஆண்டிருக்கிறார் அது சொல்லி. ஆனால் சம்யக் தர்ஷன ஞான சாரித்திரம் என்பதை பன்மையில் ஆண்டிருக்கிறார். சம்யக் தர்ஷனம், ஞானம், சாரித்திரம், இது 3 குணம். ஆன்மானுடைய தர்ஷன ஞான சாரித்திர குணம் வெவ்வேறு குணம், இது 3 ஒன்றாக சேர்ந்தது, அதுதான் முக்தி பாதை. இது 3 குணம்ன்றதுனால தர்ஷன குணம், ஞான குணம், சாரித்திர குணம் அப்படின்றதுனால அதை பன்மையில் ஆண்டிருக்கிறாரு. சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராணி என்பது பன்மை. ஞான குணம், தர்ஷன குணம், சாரித்திர குணம், இதை பன்மையில் ஆண்டிருக்கிறார். மோக்ஷ மார்க என்பதை ஒருமையில் ஆண்டிருக்கிறார். மோக்ஷ பாதையானது, முக்தி பாதையானது ஒன்றுதான். தர்ஷனம், ஞானம், சாரித்திரம் 3 குணங்கள், அதனால் அது பன்மை. ஆனால் இம்மூன்றும் ஒன்று கூடியதுதான் முக்தி பாதை. தனித்தனி இருந்தா கிடையாது. ஒண்ணு மட்டும் இருந்தா முக்தி கிடைக்காது, 2 மட்டும் இருந்தா அது முக்தி கிடைக்காது. 3ம் இருந்தால்தான் முக்தி கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இதுல யார் நற்காட்சியை பற்றி அருங்கலச்சிப்பிலிருந்து ரத்னகரண்ட சாவகாச்சாரத்திலிருந்து அனைத்து நூல்களிலும், சமயசாரம் போன்ற நூல்களில் கூட பல இடங்களில் நற்காட்சியின் சிறப்பை எடுத்துரைத்திருக்கிறார்கள். நற்காட்சி பெற்ற பிறகுதான் ஒருவன் முக்தி பாதையில் அடி எடுத்து வைக்கிறான். சேடாலா என்கிற ஒரு நூலில், இந்தி மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூலில் பண்டிதர் தௌலத் ராம்ஜி என்பவர் அருமையாக எடுத்துரைப்பார். சம்யக் தரிசனம் என்பது, நற்காட்சி என்பது மோக்ஷம் எனும் அரண்மனையின் முதல் படிக்கட்டு என்று அருமையாக அதில் எடுத்துரைத்திருக்கிறார். ரொம்ப சிம்பிளா எழுதப்பட்ட நூல், அருமையான மும்மணியை பத்தி அருமையா அந்த நூல்ல அவர் இந்தியில எழுதியிருக்கிறாரு. சேடாலா என்ற நூல் தமிழ்ல கூட வெளிவந்திருக்குது. தமிழ்ல அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறவங்க படிங்க அது. இப்படி நற்காட்சி தோன்றிய பிறகுதான், நற்காட்சி பெற்ற பிறகுதான் நாம் முக்தி பாதையில் பயணிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில தர்மம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நற்காட்சியை பெற்ற பிறகுதான் உண்மையிலே தர்மம் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பு நாம அந்த நற்காட்சியை அடைவதற்கான சில முயற்சிகள்லாம் செய்யறோம். அதை பத்தி நான் பேச போறேன். ஆனால் உண்மையில் அந்த நற்காட்சியை பெற்ற பிறகுதான் தர்மமே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தர்மம் சொல்ல முடியாது. அது தர்மத்தை பெறுவதற்கான முயற்சிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நற்காட்சி பெற்ற பிறகுதான் தர்மமே ஆரம்பிக்குது. முக்தி பாதையில நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். முக்தி பாதையினுடைய, முக்தி அரண்மனையினுடைய, முக்தி எனும் அரண்மனையின் முதல் படிக்கட்டுல காலை எப்போ வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப சமத்துவத்தை பெறுகிறோமோ, எப்பொழுது நாம் நற்காட்சியை பெறுகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் முக்தி பாதையில் நம்முடைய பயணத்தை
துவக்குகிறோம். நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் இம்மூன்றும் தொக்க வரச்சொல் பொருள் என்பது அருங்கல செப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மோக்ஷ, அதாவது நான் வடமொழியில சொன்னோம்னா, மோக்ஷ மஹலகி பிரதம சீடி யாபின் ஞான சரித்ரா என்று கூறுகிறார். சேடாலா என்ற நூல் என்று கூறினேன். அந்த நூல்ல ரொம்ப தெளிவா ஒரு சரளமான ஒரு மொழியில, ரொம்ப அதிகம் அட்ஜெக்டிவ்ஸ், அடைமொழி அதெல்லாம் கிடையாது அந்த நூல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். அதுல என்ன சொல்றாரு, மோட்சம் எனும் அரண்மனையின், முக்தி எனும் அரண்மனையின் முதல் படிக்கட்டானது நற்காட்சி. அது கிடைக்கலன்னா ஞானமும் சாரித்திரமும் கிடைக்க பெறாது என்பதை தெளிவாக அதில் எடுத்து. நற்காட்சி சமயசாரத்துல கொண்டு வந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வடமொழியில அவரு, நான் சொல்றேன் அதனுடைய, அதாவது வடமொழியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவத்தில் ஆர்வம் கொள்ளல், ஆன்மாவில் ஆர்வம் கொள்ளல், நான் ஆன்மாவை அறிய வேண்டும், தத்துவங்களை அறிய வேண்டும், 7 தத்துவங்களை அறிய வேண்டும், உயிர் தத்துவத்தை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படுகிறது அல்ல, அவா ஏற்படுகிறது இல்ல, அந்த அவா, அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்க. நான் தெரிஞ்சுக்கணும், நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆன்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், 7 தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது பாருங்க. அந்த ஆர்வம் தான் சமயக்கம் என்று கூறுகிறார். ஆர்வம் வந்துட்டாலே அவன் கண்டிப்பாக, யாருக்கு அந்த ஆர்வம் வந்துடுது கண்டிப்பாக உண்டான முயற்சியை எடுப்பான். இது சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆர்வம் வந்துட்டாலே உண்மையான ஆர்வம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவன் அந்த பாதையில இருந்து விலக மாட்டான். ஆன்மாவை கண்டிப்பா அறிவான், தத்துவங்களை கண்டிப்பாக அவன் அறிவான், ஆன்மனையும் அறிவான். அந்த நோக்கில தான் கொண்டு சொல்றது, அந்த தத்துவத்துல ருச்சி, அதாவது தத்துவத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம், அவா, அது ஏற்பட்டாலே அவனுக்கு சமயக்கம் ஏற்பட்டு விடும் என்று கூறுகிறார். அதே போல சமயசார இடத்துல ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், எப்படி பணம், பொன், பொருள் சம்பாதிக்க வேண்டும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னு வச்சுங்க, அவன் ராஜாவை பூஜை செய்வான், ராஜா சொல்ற வழியில் நடப்பான், ராஜாவை பின்பற்றுவான். ஏன்னா ராஜாவை பின்பற்றினா, ராஜா சொல்ற வழியில அல்ல ராஜா சொல்ற பேச்சு கேட்டாதான் பொன் பொருள் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ராஜா ஒரு பவர்ஃபுல்லான ஆள், நிறைய அவருக்கு செல்வ செழிப்பும் இருக்கிறது, அவருக்கு பவர் இருக்குது, எல்லாம் இருக்கு. அதே போல எவன் முக்தியை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறானோ, யாருக்கு முக்தியை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ, அவன் உயிர் எனும் அரசனை அறிய வேண்டும். உயிர் எனும் அரசனை, அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்க பெறும். அதை எடுத்துக்காட்டோட அதை சொல்றாரு. பொன் பொருள் வேணும்ன்றவன் அரசனை பின்பற்றான், அரசன் பேச்சு கேட்கறான். பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். யாருக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் ஆன்மன் எனும் அரசனை பின்பற்றுகிறான், அதாவது அறிய முற்படுகிறான், அதில் ஆழ்ந்து விடுகிறான். அப்படி அந்த ஆன்மாதான் அரசன். யார் முக்தி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவனுக்கு ஆன்மாவை விட உயரிய பொருள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். நற்காட்சியை ஆகமங்களில், அந்த நற்காட்சியை எப்படியெல்லாம் பெறலாம், அந்த நற்காட்சி என்றால் என்ன என்பதை சாஸ்திரங்களில், ஆகமங்களில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சாஸ்திர குரு ஸ்ரத்தானம் சம்யக் தர்ஷனம். தேவன், முனி, நூல் இவர்கள் மீது நம்பிக்கை, அது சமயத்துவம், நற்காட்சி என்று கூறுகிறார். அதாவது இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க. இந்த பொதுவா சமயத்துவம் அப்படின்ற சொல் நிறைய இடங்கள்ல ஆண்டு இருக்கிறார்கள்.
நற்காட்சி என்பது சம்யக் தரிசனத்தை மட்டும்தான் குறிக்கிறது, காட்சியை மட்டும்தான் குறிக்கிறது தமிழ்ல. சம்யக்துவம் அப்படின்ற வடமொழி சொல் இருக்கு பாருங்க, ஒரு சில இடங்கள்ல சம்யக்துவம் அப்படின்னா சம்யக் தரிசனம் மட்டும். ஆகமங்கள்லயே அந்த சொல்ல இடத்தை, அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்தது, அந்த இடத்தை பொறுத்தது. சம்யக்தம் அப்படின்னா சம்யக் தரிசனம் மட்டும் ஒரு சில இடங்கள். ஒரு சில இடங்கள்ல சம்யக்தம் என்றால் உண்மைத்தன்மை அப்படின்னா என்னது, சம்யக் தரிசனம், சம்யக் ஞானம், சம்யக் சாரித்திரம் மூணுமே வந்துடும். எந்த இடத்துல எந்த பொருள் பொருளுது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த வடமொழி நூல்கள் அதை சொல்றேன். அதே சொல் தடங்களுக்கு வருந்துகிறோம். ஐயா மறுபடியும் இணைஞ்சிருவாரு. ஒரு சில தடங்கள். இப்படி ஒரு சில இடங்கள்ல சம்யக்தத்திற்கு நற்காட்சி அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். நற்காட்சி மட்டும்தான். ஒரு சில இடங்கள்ல சம்யக்தம் என்றால் நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இம்மூன்றும் அதுல அடக்கும். அந்த அந்த இடத்தை நாம எந்த இடத்துல எப்படி பொருள் பண்ணோம். அடுத்ததாக தத்துவார்த்த சூத்திரத்திலையும் இதை சொல்லியிருக்கிறாங்க. சப்த தத்துவ சித்தானம் சம்யக் தர்சனம். 7 தத்துவங்களை அறிந்து அதில் நம்பிக்கை கொள்ளுதல், அதனுடையதான் சம்யக்தம், அதுதான் நற்காட்சி என்று ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இந்த 7 தத்துவத்தை பத்தி விரிவாக நம்ம 3வது வகுப்பு இல்ல 4வது வகுப்புல இது வருது. 7 தத்துவங்கள், 1வது பதார்த்தங்களை பத்தி ஒரு வகுப்பு எடுக்க போறோம். அது ரொம்ப விரிவாக சொல்றேன். இப்படி சொல்லியிருக்காங்கன்றத மட்டும் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். சப்த தத்துவ சத்தானம், 7 தத்துவங்கள் மீது, அதாவது உயிர், உயிர் அல்லது ஓகே ரைட். இப்போ 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கை இருக்குது பாருங்க, அதன் பெயர் தான் நற்காட்சி என்று கூறுகிறார்கள். இது இன்னொரு விதத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆபாபரசத்தானம், வடமொழி சொல், ஆனா தமிழ் நான் பொருள் சொல்றேன். ஆபாபரசத்தானம் சம்யக் தர்சனம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆன்ம பொருள், பிற பொருள். ஆபா என்றால் நான், ஆன்ம பொருள். பர என்றால் பிற பொருள். இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பது. இது வேறு, அது வேறு, ஆன்மா வேறு, பிற பொருள் வேறு என்று அறிவது, நம்புவது. அறிவது மட்டும் கிடையாது, நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கை கொள்வது அப்படின்னு என்ன அர்த்தங்க? சாதாரணமா உடலுக்கு ஒண்ணு வந்துடுச்சுன்னு, எதனா ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்க, நாம டாக்டர்கிட்ட போறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நோய்க்கு அப்படி ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, அதற்கு மருந்தே கிடையாது அப்படின்றது போது எந்த சிந்தனை உதவும்? பன்னிரு சிந்தனைகள் தான் உதவும். உடலின் நிலையாமை சிந்தனை தான் உதவுங்க. நான் வேறு, உடல் வேறு என்கிற சிந்தனை மட்டும் நான் எங்கிருந்து, அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. ஏன் முனிவர்களுக்கு கூட அப்படி நோய் வரும்பொழுது அவங்க கடைசியா சல்லேகனை ஏத்து அவங்க சமாதி மரணம் அடைகிறாங்க. ஏன் தெரியுமா? சமாதி மரணம் என்பது எது? அங்க அந்த ஆபாபர சிந்தனை தான் இருக்கும். அதாவது நான் வேறு, பிற பொருள் வேறு, நான் வேறு, உடல் வேறு என்கிற சிந்தனை. உடலிலிருந்து நான் முற்றிலும் வேறுபட்டவன், நான் உயிர் பொருள், நான் ஞான தரிசனத்தை உடையவன், நான் ஞான குணத்தையும் தர்சன குணத்தையும் பெற்றவன். உடலானது ஜட பொருள், அதில் ஞான குணமோ தர்சன குணமோ சைத்தன்யமோ சேதன குணமோ கிடையாது என்கிற சிந்தனை. ஜட பொருளில் இன்பம் துன்பம் கிடையாது, ஜட பொருள் மோட்சத்தை பெற முடியாது, ஆன்மாதான் உலகத்தில் உயரிய பொருள், ஆன்மாதான் சம்சாரத்தில் தன் தவறால் உழல்கிறது, விருப்பு வெறுப்பால் சம்சாரத்தில் உழல்கிறது, விருப்பு வெறுப்பால் பந்தத்தை வினைக்கட்டை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த விருப்பு வெறுப்பிலிருந்து என் ஆன்மா வெளியேறிவிட்டால், விட்டொழித்து விட்டால் ஆன்மா கர்ம வினையிலிருந்து விடுபடும், விடுதலை கிடைக்கும், அதற்கு மோட்சம் கிடைக்கும். என் ஆன்மா நான், ஆன்மாதான், ஆன்மா மட்டும்தான், பிற பொருளுடன் உடலுடன் கூட எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதுதான் அந்த சமாதி மரண நேரத்துல சிந்தனை செய்யறான். முனிவர்களுக்கு
இந்த தீராத நோய் ஏற்படும் பொழுது இதுதான் சிந்தனை செய்யறாங்க. அப்புறம் சல்லேகனை ஏற்று சமாதி மரணம் அடைகிறார்கள். அந்த நேரத்துல எந்த சிந்தனை இருக்கணும்? இந்த சிந்தனை தான் இருக்கணும். வேத விஞ்ஞானம் என்று கூறுவது வடமொழியில வேத விஞ்ஞானம் என்று கூறுவது. வேதம்னா பிரித்து அறிதல் மட்டும் கிடையாது. ஆன்மா வேறு, பொருள்களம் வேறு. ஆன்மா வேறு, ஜடப்பொருள் வேறு. நான் வேறு, என்னை சுற்றி இருக்கும் செல்வங்கள், செல்வ செழிப்புகள், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய சொத்து எல்லாம் வேறு என்று அறிவது. இது ஸ்டார்டிங்லயே ஆயிடுமா? இல்ல. முதல்ல ஆகமத்தை அறிய வேண்டும். முதல்ல ஆகமத்துல இருக்கிற கருத்துகள், ஆகமத்துல சொல்லியிருக்கிற கருத்துகள், அதை நாம் அறிய வேண்டும். அது மேலும் அந்த சிந்தனை செய்யும் பொழுதுதான் இந்த வைராகியம் ஏற்படும். அதாவது மிகுபொருள் விரும்பாமை முதல்ல அணுவிரத நிலையில கடைபிடிக்கப்படும். அதுக்கப்புறம் அது மகாவிரத நிலையில முனிநிலை போகும். அதுக்கப்புறம் தான் முற்றும் துறந்த நிலை. புரியுதுங்களா? அதற்குண்டான பயிற்சியை இல்லறத்தில் மேற்கொள்ளலாம். பயிற்சி ஸ்டார்ட் ஆகணும். அந்த தர்ம சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, ஆன்ம சிந்தனை, நான் யார், எதற்காக பிறந்துள்ளேன், எதற்காக இங்கு வந்துள்ளேன், நான் எங்கு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனை அனுதினமும் இருக்க வேண்டும். குஜராத்ல பிறந்த ஸ்ரீமத் ராயச்சந்திரர்னு ஒருத்தர், அவரை காந்தியடிகள் தன்னுடைய குருவராக கருதுகிறார். டால்ஸ்டாய், ஸ்ரீமத் ராயச்சந்திரர் இவங்கெல்லாம் அவர் குருவராக கருதுகிறார். தன்னுடைய அந்த சத்திய சோதனையில அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் ஸ்ரீமத் ராயச்சந்திரரை பத்தி. அவரு ஸ்ரீமத் ராயச்சந்திரர் எழுதுறார், நான் யார், எதற்காக இங்க வந்துள்ளேன், எங்கிருந்து வந்துள்ளேன், என்னுடைய குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்ற சிந்தனை இருக்க வேண்டும். என்ற சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும், அனுதினம் இருக்க வேண்டும், அனுக்ஷணம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு கணனோடையும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும். இதுதான் ஆபா பரிசுத்தானம். தன்னையும் பிற பொருளையும் அறிந்து தான் வேறு பிற பொருள் வேறு என்று அறிதல் மட்டுமல்ல, நம்புதலும் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆத்ம சுத்தானம், சமயக் தரிசனம். இதேதான் சமயக்தம் ஒண்ணுதாங்க, சமயக் தரிசனம் ஒண்ணுதாங்க, நற்காட்சி ஒண்ணுதாங்க. வெவ்வேறு நோக்குல எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. தேவன், முனி, நூல் மீது நம்பிக்கை கொள்ளுதல் சமயக் தரிசனம், அல்லது 7 தத்துவங்களை அறிந்து நம்பிக்கை கொள்ளுதல், அது சமயக் தரிசனம், நற்காட்சி. அல்லது தன்னையும் பிற பொருளையும் அறிந்து வேறுபடுத்தி அறிந்து தான் யார், பிற பொருள் யார் என்று நிர்ணயம் செய்து நம்புதல், ஆன்மாதான் என்று, ஆன்மாதான் நான், நான் தான் ஆன்மா என்று நம்புதல், நம்பிக்கை வைத்தல், ஸ்ரத்தானம் வைத்தல், அது சமயக் தர்ஷனம். அடுத்தது ஆத்ம ஸ்ரத்தானம், தன்னில், தன் சுய பொருளில், சுய பொருள்னா யாரு, என் பொருள், அது யாரு, ஆன்மா, அதில் நம்பிக்கை வைத்தல், அதன் பெயர்தான் ஆத்ம ஸ்ரத்தானம். தன்னில் நம்பிக்கை வைத்தல், அதாவது உயரிய பொருளில், உயிர் பொருளில் நம்பிக்கை வைத்தல், அதன் பெயர்தான் நற்காட்சி. நற்காட்சி தான் தர்மத்திற்கு வித்து. நற்காட்சியை பெற்ற பிறகுதான் முக்தி பாதையில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஆகமம் பயில்கிறோம் அல்லவா, அதெல்லாம் வேஸ்டா பண்ண கூடாதா? இல்ல, அதற்குண்டான முயற்சி. இப்ப சமையல் பண்றாங்க ஒருத்தர், இப்ப அரிசி களையிறாங்க, அல்லது அரிசி களைஞ்சி அது கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க, ஒலை தண்ணி போடுறாங்க. இதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? ஒலை வச்சு சாதம் வடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்றாங்க இல்ல, ப்ரிப்பரேஷன் பண்றாங்களா இல்லையா? அதே போல எல்லா முயற்சியும் எடுக்கிறோம், ஆகமத்தை படிக்கிறோம். ஏன் இந்த தத்துவ வகுப்புகளை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க? ஏனென்றால் நாம் தத்துவங்களை அறிய வேண்டும், தத்துவ சிந்தனை மேலோங்க வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பிறகு வரும் சந்ததியினருக்கும், இந்த இளஞ்சிறார்கள், சிறுவர்கள், அவர்களுக்கும் இந்த தர்ம சிந்தனை மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இந்த ஆகம வகுப்புகள் இது நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இல்ல. இப்படி இங்க சொல்றாங்க. மேரு மந்திர புராணத்துல கூட
இறைவனும் முனியும் நூலும் யாதுமோர் குற்றமிலா நெறியினை தெளிதல் காட்சியாம் என்று மேருமந்த புராணத்திலும் எடுத்துரைத்திருக்கிறார். அதாவது தேவன், முனி, நூல் இவங்களை அறிந்து அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தல். இன்னொன்னு என்னன்னா, நம்பிக்கை வைத்தல்னா யாரு? உண்மையான இறைவன், நூல், முனி மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மையான விருப்பு வெறுப்பு அற்ற, பற்றற்ற, விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது, நண்பனும் கிடையாது, துரோகியும் கிடையாது. அவங்களுக்கு முற்றும் துறந்தவர்கள் அல்லவா, விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் அல்லவா. அப்படி விருப்பு வெறுப்பு அற்ற தேவன், முனி, நூல் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மையான தேவன், முனி, நூல் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு யார் உபதேசம் பண்றாங்களோ அவங்க உண்மையான தேவன், முனி, நூலே கிடையாது. அவர்கள் எல்லாம் மித்யாத்துவத்தை போஷிக்கிறவர்கள். அவர்கள் வழிபடத்தக்கவர்கள் அல்லர். எங்க விருப்பு வெறுப்பிற்கு உண்டான சின்னங்கள், அடையாளங்கள் காணப்படுகின்றனோ, அவர்களுடைய சிலைகளிலோ அல்லது கோயில்களிலோ பகவான் பக்கத்திலேயே விருப்பு வெறுப்பு உண்டான அடையாளங்கள், சின்னங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. நான் யூடியூப் லைவ்ல இருக்கிறேன், ரொம்ப தெளிவா நான் பேசல. இது புரிஞ்சுக்கணும். விருப்பு வெறுப்புக்கு உண்டான சின்னங்களோ அடையாளங்களோ எதுவும் இருக்கக்கூடாது. அங்க ஒரு நூல் கூட இருக்கக்கூடாது, பற்று கூட இருக்கக்கூடாது. அப்பதான் அது உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மட்டும்தான் வழிபடத்தக்கவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வகுப்பில் சொன்னதை திரும்ப ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட உண்மை நிலையில் இருக்கும் தேவன், முனி, நூல் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நற்காட்சி கிடைக்கப்படும். கோவிலுக்கு போறது அல்லது ஆகமங்களை படிக்கிறது, இதெல்லாம் எதற்காக? பகவானை வழிபட்டு அப்படியே ஒரு நாள் மாய்ந்து விடுவதற்காகவா? கிடையாது. ஒவ்வொரு ஆன்மனும் உயரிய நிலையை எய்த வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். ஆச்சாரியர்கள் அதற்காகத்தான் அறத்தை எடுத்துரைத்து இருக்கிறார்கள். அப்படியே எப்பவுமே வணங்கினே இருக்கிறதுக்கா? கிடையாது. நாமும் பகவானை போன்று ஏன் வழிபடணும்? அவரை மகாராசன் ஐயா சொன்னாங்க, ஏன் வழிபடணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. நாமும் அவரை அடைய வேண்டும், நானும் அவரை போன்று முக்தியை அடைய வேண்டும். முற்றும் துறந்து அவரை போன்று முக்தி நிலை அடைய வேண்டும். நிரந்தரமான நிலையான சுகத்தை பெற வேண்டும். சித்தபதத்தை நானும் அடைய வேண்டும். நானும் வினைக்கட்டிலிருந்து விலகி கர்மங்களை அழித்து என் ஆன்மனும் தூய்மை பெற வேண்டும். அந்த முழுமை நிலையை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் பகவானை நாம் வணங்குகிறோம். இதுதான் வழிபாட்டினுடைய குறிக்கோள். இதுதான், நாமும் பகவான் நிலையை அடைய வேண்டும், நாமும் முக்தி நிலையை அடைய வேண்டும். அதற்காகத்தான் நற்காட்சியை பெற வேண்டும் என்பதை நாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்தன் என்றும் கூறுகிறார்கள். தேவனை என் அருங்கல செப்பில் கூட ஆப்தன் என்றுதான் இயம்பி இருக்கிறார். அதுல தெரித்த பறையின் ராகாது இன்றி உரைத்தான் இறைவன் அறம் என்று கூறுகிறார். அதாவது ராகாதி என்று, இதுதான் அது பாருங்க, விருப்பு வெறுப்பு இல்லாம ஆகமங்களை எடுத்து சொல்றாரு. யாரு? சமாசரணம் வாயிலாக பகவான் தீர்த்தங்கரர் என்ன எடுத்து சொல்றாரு? ராகாதி என்று, விருப்பு வெறுப்பு இல்லாம, ராகத்வேஷம் இல்லாம, யார் மேல எந்த ராகமும் துவேஷமும் இல்லாத, விருப்பும் வெறுப்பும் இல்லாம நடுநிலைமையுடன் அவர் ஆகமத்தை எடுத்துரைக்கிறார், அற கருத்துக்களை எடுத்துரைக்கிறார், அற உபதேசம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆப்தந்தான் வணங்கப்பட வேண்டும்.
தேவன். ஆப்தன், அதாவது ஆப்தன்றது வந்து நீதி நூல்கள்ல காலப்படுகிற ஒரு சொல். ஆப்தன் என்பதற்கு பொருள் அப்படின்னா முழுதுணர் ஞானி என்ற பொருளா. தேவன் அல்லது பகவானை தான் ஆப்தன் என்று அழைக்கிறார். அருங்கலச்சிப்பிலும் ஆப்தன் என்று இயம்பி இருக்கிறார். நூல், எது உண்மையான நூல்? இதுதான் உண்மையான நூலை தான் நூலா ஏத்துக்கணும். உண்மையான நூலை மட்டும்தான் சாஸ்திரம் ஏத்துக்கணும். எங்கு வந்து மித்தியாத்துவத்தை போஷிக்கிறாங்களோ, மித்தியாத்துவத்தை எடுத்து உரைத்துக்கிறாங்களோ, யார் உண்மையான முனி இல்லையோ அல்லது யார் உண்மையான பகவான் இல்லையோ அவங்கள வந்து பகவான், விருப்பு வெறுப்பு உள்ளவங்களை பகவான் சொல்லியிருந்தாங்களோ அது ஆகவே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானை எங்கு போற்றி இருக்கிறார்களோ. சரிங்களா? மெய்ப்பொருள் காட்டி உயிர்கட்கு அரணாகி துக்கம் கெடுப்பது. நான் அதனாலதான் சொல்றேன், நேத்து போன முறை கேள்வி வந்த போது எந்த நூல் அடிப்படை சமணத்தை அறிய விரும்புபவர்கள் எதை படிக்கலாம் அப்படின்னு முதல்ல அருங்கலச்சிப்பு. அருமையா ரொம்ப தெளிவாக சரளமாக எடுத்து கொடுத்திருக்கிறார். மும்முனை பத்தி அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறார். 12 விரதங்களை பத்தி அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறார். சுருக்கமா இருக்குது, ஆனா அருமையான அடிப்படை கருத்துகள் அடங்கி விடுகிறது. அடுத்தது முனி யாரு? இந்தியத்தை வென்றான் என்று. யார் புலன்களை வென்றானோ, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மேல அந்த கண்ட்ரோல் இருக்கணும். சும்மா வந்து சாப்பிடறதுலதான் சுகம் இருக்குது, அல்லது வந்து படம் பார்க்கறதுல டிவி பார்க்கறதுல தான் சுகம் இருக்குது, அல்லது மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதுல தான் சுகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து புலன் இன்பங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறது, அதுலயே மூழ்கி போறது. ஆனால் உண்மையான முனிவர் யார்? இந்தியத்தை வென்றான். இந்திரியங்களை, புலன் இன்பங்களை அவர் வென்றவர். புலன் இன்பங்கள் வந்து அவருக்கு கிடையாது அப்படின்றத, அதாவது புலன் இன்பத்திலிருந்து விடுபட்டவர். அதுதான் அவருதான் உண்மையான முனி அப்படின்றத சொல்றாங்க. இப்படி தேவ சாஸ்திர குரு, அதாவது தேவன் முனி நூல், இவர்கள் மீது உண்மையான தேவன் முனி நூல் மீது நம்பிக்கை வைத்தல், அதுதான் நற்காட்சி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நற்காட்சி ஆனது எப்படி இருக்கும்? ஐயமின்மை. உண்மையான தேவன் முனி நூல் மீது எந்த ஒரு ஐயமும் இருக்கக்கூடாது. உண்மையான தேவனா இல்லையா? பகவான் சொல்றாங்களே, மோட்சம்னு ஒண்ணு சொல்றாங்களே, இருக்குமா இருக்காதா? ரிஷபதேவர்னு ஒருத்தர் உண்மையிலேயே இருந்தாரா இல்லையா? நம்ம கண்ணால பார்க்கலையே. ரிஷபதேவர் உரைத்த அறம் இது அப்படின்ற ஆன்மான்னு ஒண்ணு சொல்றாங்களே, ஆன்மான்னு உண்மையிலே ஒண்ணு இருக்குதா இல்லையா? இந்த ஐயம் இருக்குதுன்னா இன்னும் நற்காட்சி உண்டாகவில்லை. உண்மையான நற்காட்சியாளனுக்கு வந்து ஐயம் கிடையாது. தேவன் முனி நூல் மீது ஐயம் கிடையாது. எந்த ஒரு அவங்க மேல வந்து இவங்க உண்மையானவங்களா உண்மை இல்லாதவங்களா அப்படின்ற கேள்வி எழாதவங்க, ஐயம் எழாது. அப்புறம் அவாவின் புலன் இன்பங்களுக்கு ஆட்பட்டு புலன் இன்பங்களை விரும்பி அவங்க வந்து தேவன் முனி நூலை வணங்க மாட்டார்கள். புலன் இன்பம் கிடைக்கணும், இதனால சொர்க்க சுகம் கிடைக்கும், நிறைய பொன்பொருள் கிடைக்கும் இவங்களை வணங்குறதுனால, தேவன் முனி நூலை தேவசாஸ்திர குரு வணங்க மாட்டாங்க. அதாவது இந்திரிய சுகம் கிடைக்கட்டும், புலனின்பம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்டென்ஷனோட பகவானை வணங்க மாட்டாங்க நற்காடி. அப்புறம் அருவருப்பின்மை. முனிவர்கள், நற்காட்சியாளர்கள், அவங்களுக்கு விரதிகள், அவர்களுக்கு ஏதாவது வந்து உடல்ல வந்து நோய் ஏற்படுதுன்னு வச்சுங்க. அப்படி நோய் இருந்தா, அதாவது ரொம்ப அதிக அந்த குஷ்டரோகம் அப்படின்வாங்க, ஃபுல்லா புண்ணாயிருக்கு உடம்பு, அதெல்லாம் பார்த்துட்டு அருவருப்பு கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் உடல் வந்து உடலுக்குள்ள இருக்கிற உயிர், அதுதான் சிறப்பு வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது, அதுதான் மோட்சத்துக்கு போக போறது. உடல்னா அதற்கு நோய் உண்டாகத்தான் செய்யும். குஷ்டரோகம் ஏதாவது ஒரு பேரில எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். அதை பார்த்து அருவருப்பு கொள்ளக்கூடாது. விரதிகளுக்கோ அல்லது சாதுக்களுக்கோ முனிகளுக்கோ
நற்காட்சியாளனுக்கோ அப்படி ஏற்பட்டு இருந்தா அதை பார்த்து வந்து அருவருப்பு கொள்ளக்கூடாது. அப்படின்னா நான் சமயத்துக்கு நம்ம வந்து அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த நற்காட்சிக்கு சமயத்துக்கு நம்ம இது கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம், மதிப்பு கொடுக்கலன்னு தானே அர்த்தம். அதனாலதான் அந்த உடலை பார்த்து வந்து அருவருப்பு கொள்றோம். அதே போல மயக்கம் என்ன, யார் வந்து சமயக்கம் உடையவர்களோ அவர்கள் வந்து மித்யா தேவர்கள், மித்யா நூல், அதாவது விருப்பு வெறுப்பையும் எடுத்து சொல்ற நூல், விருப்பையும் வெறுப்பையும் போற்றுகின்ற தூற்றுகின்ற நூல், அல்லது விருப்பையும் வெறுப்பையும் வளர்க்கின்ற உபதேசத்தை தருவர்கள் மித்யா தேவர்கள். அது பகவானே கிடையாது, அவங்க மித்யாவாதிகள். அவர்கள் உண்மையான பகவான் கிடையாது. எங்க வந்து விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த அறத்தை எடுத்து சொல்லலையோ, எங்க வந்து பற்றற்ற அறத்தை எடுத்து சொல்லலையோ, அப்படி சொல்லாதவங்க பகவான் கிடையாது. அப்படி சொல்லாத நூல் நூல் கிடையாது. அதே போல விருப்பு வெறுப்பு இல்லாத அறத்தை யார் பின்பற்றலையோ, யார் விருப்பு வெறுப்புடன் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த முனிவர்கள் முனிவர்கள். இப்படி அந்த மித்யா தேவர்கள்லாம் வணங்க மாட்டாங்க, அவங்கள பார்த்து மயங்க மாட்டாங்க. அதுதான் மயக்கமின்மை. அறப்படி நீக்கல். ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல முனிவர்கள் கூட தன்னுடைய நிலையில இருந்து பிறழ்வது, ஆனா வந்து திரும்பவும் நல்வழிக்கு வரணும்னு நினைப்பாங்க. அவர்களுடைய தோஷங்களை குற்றங்களை வந்து வெளிப்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் சமயத்தை பெற்றவர்கள். ஒழுக்கத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா அதை உடனே வந்து பிரகடனப்படுத்தக்கூடாது, தம்பட்ட அடிக்கூடாது. அது அறப்பழி நீக்கல். அழிந்தாரை தாங்கல். யார் வந்து அற வழியிலிருந்து அல்லது நல்லொழுக்க நெறியிலிருந்து பிறழ்ந்து விட்டார்களோ அவர்களை மீண்டும் அந்நிலையில் முனி நிலையிலோ அல்லது ஸ்ராவக நிலையிலோ அல்லது மகாவிரத நிலையிலோ மீண்டும் அவர்களை நிலைநிறுத்த செய்து. ஒரு குற்றம் ஒருத்தர் செய்யறான், ஏன் அந்த இது சொல்றாங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன். ரிஃபார்ம் ஸ்கூல்ஸ், ஏன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து எதனா வந்து குற்றம் புரிஞ்சா ஏன் ரிஃபார்ம் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? ஏன் வந்து அவங்க வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு தான் அப்படிப்பட்ட ஒரு இது வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே போலதான் ஏதாவது ஒரு காரணத்தினால அறத்துல இருந்து பிறந்துட்டாங்க, நல்லொழுக்க நெறியில இருந்து பிறந்துட்டாங்கன்னா மீண்டும் அவர்களை சிராவகன் நாமளும் வந்து அறவழியில் தான் நடக்கிறோம். நம்மளுடைய கடமை என்ன? அவர்களை மீண்டும் அறவழியில் நிலைநிறுத்துதல். அது நாமே அதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது முனிவர்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இது வந்து அழிந்த அறைத்தான். அடுத்து வந்து அறத்துக்கு அளவலாகும். அதுதான் வந்து வாத்சல்யம். பசு கன்று போன்ற ஒரு அந்த பிரியம் இருக்கணும். எப்படி வந்து பசுவும் கன்றும் அன்போடு இருக்கிறதோ அதே போல வீதராக தர்மத்தை பற்றற்ற அறத்தை பின்பற்றும் சமணர்கள், சாதர்மிகள் என்று ஒரே தர்மத்தை பின்பற்றுபவர்கள் அல்லது எல்லாரும் வந்து அன்போடு இருக்கணும், வாத்சல்யத்தோடு இருக்கணும். போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அறத்துக்கு அளவலாகும். அதே போல அறத்தை விளக்கல் என்று கூறுவார்கள். அதாவது இதுதான் வந்து பிரபாவனை என்று கூறுதல். இதெல்லாம் இப்போ நம்ம இந்த ஆதி பகவான் புலனக்குழு இது எடுத்திருக்கிறது வந்து இது வந்து அறத்தை விளக்கல் தான். அதற்குண்டான முயற்சி தான் இது. யாருக்கெல்லாம் அறத்துல விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு அறத்தை எடுத்து கூறுதல், அறத்தை பற்றிய சர்ச்சை செய்தல், அற சிந்தனையை வந்து ஊக்குவித்தல், அல்லது கவிஞராயிருந்தாலும் கவி பாடும் பொழுது மித்யாத்துவ கருத்துகள் வரக்கூடாது, மயக்கமின்மை, மயக்கம் இருக்கக்கூடாது, மயக்கமின்மை இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பாடல் பாடும் பொழுதும் வந்து பகவானை பத்தி தான், விருப்பு வெறுப்பற்ற பகவானை தான் பாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செயல்பாடுகள் இருக்கின்றன. அதனாலதான் இது வந்து அறத்தை விளக்கல். இப்படி இந்த நற்காட்சிக்கு 8 அங்கங்கள் எடுத்து கூறப்பட்டிருக்கின்றன. இதை அருங்கலச்சிப்பில் கூட அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஐயமின்மை, அவாவின்மை, அருவெறுப்பின்மை, மயக்கமின்மை,
அறப்பழி நீக்கல், அழிந்தாரை தாங்கல், அறத்துக்கு அளவலாவல் மற்றும் அறத்தை விளக்கல் என்று இந்த நற்காட்சிக்கு 8 அங்கங்கள், 8 வகைகள், பிரிவுகள் எதுனாலும் சொல்லுங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நற்காட்சியாளனுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த ஒரு ஐயமும் அவனுக்கு இருக்கக்கூடாது. புலனின்பங்கள் மேல அவனுக்கு ஈர்ப்போ அல்லது அவாவோ இருக்கக்கூடாது. அப்புறம் மித்தியாவாதிகளை பார்த்து உண்மையான தேவர்கள் இல்லாதவர்கள், அதாவது உண்மையான பகவான் இல்லை அப்படின்னா அவனுக்கு மயக்கம் ஏற்படக்கூடாது. அவங்க மேல பக்தியோ அல்லது நம்பிக்கையோ அவனுக்கு ஏற்படக்கூடாது. அல்லது முக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க, நல்லொழுக்க மார்க்கத்தில் இருக்கிறவங்க, நற்காட்சியாளர்கள், அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய், ஏதாவது குஷ்டரோகம் போன்ற நோய்கள் ஏற்பட்டா அவங்கள பார்த்து அருவருப்பு கொள்ளக்கூடாது. அருவருப்பு யாராவது அற வழியில இருந்து, நல்லொழுக்க நெறியில இருந்து சிறிது தவறி விட்டால் அதை பிரகடனப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. யார் அந்த அறநெறியிலிருந்து பிறழ்ந்து விட்டார்களோ, நல்லொழுக்க நிலையிலிருந்து பிறழ்ந்து விட்டார்களோ, அல்லது இல்லற நெறியோ அல்லது துறவர நெறியோ, அதை மீண்டும் அவர்கள் நிலைநிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். குழந்தை ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைய அது மீண்டும் அந்த குழந்தை கல்வி கற்கணும், ஸ்கூல்லயே இருக்கணும், அதற்கு எஜுகேஷன் கிடைக்கணும், அதுக்குண்டான முயற்சி இருக்கணும். அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த குழந்தைய டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது சரியா? கிடையாது. இப்போ அதுதான் வலியுறுத்துறாங்க. இப்போ நியூ எஜுகேஷன் சிஸ்டம்ல அதுதான் வலியுறுத்துறாங்க கடந்த சில வருடங்கள்ல. ஸ்கூலிங் கிடைக்கணும். ஸ்கூலிங் ரைட். ஒரு குழந்தைக்கு அதுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் கிடைக்கணும். கல்வி கற்பதற்கான அந்த இது கிடைக்கணும்ன்றாங்க. அதே போலதான் இங்க ஒரு பிறழ்தல் ஏற்பட்டாலும் மீண்டும் அவங்களை நிலைநிறுத்துறதுக்கு எல்லாரும் துணை புரியணும். முனிகள் அல்லது இல்லறத்தார் எல்லாரும். அதே போல பசு கன்று போல பிரீத்தி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சாதர்மிகள். அப்புறம் அறத்தை எடுத்து கூற வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இதுதான் நற்காட்சியினுடைய பிரிவுகளாக இதை சொல்றாங்க. யார் நற்காட்சியாளர்களோ அவர்களுக்கு தேவ மூடம், உலக மூடம், அசண்டி மூடம், இந்த மூடங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஓகே அப்படின்றாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். மலையில இருந்து குச்சா சொர்க்கத்துக்கு போவேன், நெருப்புல குச்சா சொர்க்கத்துக்கு போவேன், ஆறு அல்லது நதி இதுல ஹோலி டிப் எடுத்தா சொர்க்கத்துக்கு. மித்யா தேவர்களை பூஜித்தல் இதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி அல்லது குற்றம் உள்ளவர்களை, அதாவது குற்றத்துடன் கூடியவர்களை, வெறுப்பு உள்ளவர்களை பூஜித்தல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் மூடத்தனம். இது தர்மத்திற்கு புறம்பானது. இதெல்லாம் தர்மம் கிடையாது. இதெல்லாம் பண்றது தர்மம் கிடையாது. ஆல் பிளைண்ட் ஃபேஸ், சூப்பர்ஸ்டிஷன்ஸ், இதெல்லாம் எது வெறுப்பு உடன் செய்யப்படுகிறதோ, அவாவுடன் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் தர்மமே கிடையாது. அதே போல உண்மையான தேவனை மட்டும்தான் தேவனாக இருக்க வேண்டும். உலகத்துல என்னன்னா மூடத்தனம் இருக்குது, அதெல்லாம் ஏற்கக்கூடாது. மலையிலிருந்து எகிரி குதிரை அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ப கூடாது. திரும்ப முயற்சிக்கிறேன் நானு. அதே போல எண்வகை மதங்கள் அது நற்காட்சியாளனுக்கு இருக்காது. அது ரொம்ப நான் விரிவா சொல்லல. பிறப்பு, குலம், வலிமை, செல்வம், அழகு இதெல்லாம் சார்ந்த அல்லது தவம், அறிவு இதெல்லாம் சார்ந்த செருக்கு அவனுக்கு இருக்காது. அதுதான் மதம் அப்படின்றாங்க. எண்வகை மதங்கள் நற்காட்சியாளனுக்கு இருக்கக்கூடாது. மதம் இருக்கக்கூடாது, மூடம் இருக்கக்கூடாது. அதே போல யார் நற்காட்சியாளன் அவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும், தாழ்ந்த குலத்தில் பிறந்து காட்சியுடையவனாக இருந்தால், நற்காட்சியாளனாக இருந்தால் அவன் வணங்கத்தக்கவன் என்று அறங்கல சட்டம். யார் நற்காட்சியுடன் பிறக்கிறானோ, யார் நற்காட்சியாளனோ அவன், அதாவது எந்த ஜீவன் நற்காட்சியோட இருக்குதோ அது நாயா இருந்தா கூட தேவனா பிறக்கும் அப்படின்றார்.
ஆனா நற்காட்சி இல்லைன்னா தேவனும் நாயாக பிறப்பான் என்று அருங்கல செப்பில் எடுத்துரைக்கிறார். அதே போல நற்காட்சியாளன் எந்த ஒரு அபிநயமும் செய்ய மாட்டான். அபிநயம்னா என்ன, அதாவது மித்யா தேவர்கள், முனிவர், நூல் இவர்களை எல்லாம் ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு ஆசையோடவோ, இது பொன்பொருள் கிடைக்கும் அப்படின்ற ஆசையோடவோ, அவாவோடவோ, அல்லது லோபத்தாலோ, லோபம்னா பேராசையாலோ வழிபட மாட்டாங்க. அவர்கள் பிரதி அவர்கள் பால் வினயம் காட்ட மாட்டார், பணிவு காட்ட மாட்டார். யாரை வணங்கக்கூடாதோ அவர்களை வணங்கக்கூடாது. மித்யா தேவர்களை, முனியை, நூலை வணங்கக்கூடாது. அவாவின் காரணத்தினாலோ, லோபத்தின் காரணத்தினாலோ, பேராசையின் காரணத்தினாலோ வணங்கக்கூடாது. அவர்கள் மீது வினயம் காட்டக்கூடாது. அவர்கள் மதிக்கத்தக்கவர் அல்லது வணங்கத்தக்கவர் அல்ல. மித்யா தேவர்களை போற்றுதல் கூடாது. மித்யா நூல்களை படித்தல் கூடாது, ஓதுதல் கூடாது. மித்யா முனிவர்களை வணங்குதல் கூடாது. இது நற்காட்சிக்கு இழுக்கு ஆகும். நற்காட்சியாளன் இதை பண்ண மாட்டான். ஓகே. நற்காட்சி இல்லாருணர்வு முழுக்கமும் மொர்க்கா சிந்துகிடும் என்று அருங்கல செப்பில் கூறுகிறார். அதாவது நற்காட்சி இல்லைன்னா ஞானமும் சாரித்திரமும் இருந்தும் ஒன்றும் பயன் இல்லை. அதே அருங்கல செப்பிலேயே அச்சு இல்லைன்னா வண்டி கிடையாது, அச்சு இல்லைன்னா சக்கரம் ஓடாது, நற்காட்சி இல்லைன்னா முக்தி பாதை கிடையாது என்று கூறுகிறார். எப்படி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதோ, அச்சு இல்லாமல் சக்கரம் சுழலாதோ, அதே போல் நற்காட்சி இல்லாமல் தர்மம் இருக்காது என்பதை தெளிவாக ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அருங்கல செப்பிலும் அதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இதுல இன்னொன்னு கூட என்ன சொல்றாங்க, விரதம் உபவாசம் இல்லைன்னா கூட யார் நற்காட்சியாளனோ அவன் நரகம் போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது விரதம் மேற்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லல, எந்த இடத்துல எந்த குறிக்கோளோடு எதை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்தந்த கான்டெக்ட்ல என்ன புரிஞ்சுக்கணுன்றதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நற்காட்சியாளன் நரகம் போக மாட்டான். விரதத்தை கொல்லல அப்படின்னாலும் அவன் நரகம் போக மாட்டான், ஏன்னா நற்காட்சியாளன். அதே போல நற்காட்சியாளர்கள் விலங்காகவும் பிறத்தல் கிடையாது, நரகம் போக மாட்டாங்க, இழிகுலத்தில் பிறக்க மாட்டார்கள், ஊன் குருடாக பிறப்பதில்லை. அதே போல அது இல்லாம சொர்க்கத்துல கூட மூவகை கீழ் தேவர்களாக பிறப்பதில்லை. பௌனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கவாசி, இப்படிப்பட்ட இந்த மூவகை கீழ் தேவர்கள் அவர்களாகவும் பிறக்கிறது கிடையாது நற்காட்சியாளன். இன்னொன்னு என்னன்னா, யாருக்கு நற்காட்சி கிடைக்க பெறுகிறதோ அவன் அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்தில் மோட்சத்தை அடைகிறான் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. வரையறை, அதாவது சம்சாரம் வரையறைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம், அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் கூட ரொம்ப அதிகம்தான். பட் ஆனா ஒரு சம்சாரம் ஒரு வரையறைக்கு வந்துடுது. உலகத்துல இந்த பிறவி உயர் சுழல்றது ஒரு வரையறைக்கு வந்துடுது. இதுக்கப்புறம் சுழலாது. நற்காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அர்த்த புதுகல பராவர்த்தன காலம் தான் இந்த உலகத்துல சுழலும், அதுக்கு மேல மோட்சத்துக்கு கண்டிப்பா போயிடும் அப்படின்னு அந்த பிறவி சுழற்சி ஒரு வரையறைக்கு விடுகிறது நற்காட்சியை பெற்ற பிறகு. இது நற்காட்சியை பத்தி தான் நான் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறேன். நல் ஞானத்தை பத்தி இன்னும் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மரத்தின் இலைகள் எண்ணிக்கை 3, இது ஒரு உதாரணமா எடுத்து சொல்லலாம். மதி ஞானத்தை சம்மை ஞானம் இருக்கு பாருங்க, சம்மை ஞானத்தை பிரமாண ஞானம் என்று ஆச்சாரியர்கள் கூறுகிறார். ஒருத்த அதாவது நியாய நூல்கள்ல பிரமாண ஞானம், நய ஞானம் அப்படின்றாங்க. ஒரு யானையை பார்த்து இது யானை என்று அறிவது பிரமாண ஞானம் மொத்தமா ஒரு பொருள். இது யானையினுடைய காது, இதனுடைய கால், இதனுடைய
வயிறு, இதனுடைய வால் அப்படின்னு தனித்தனி அறியறது. அதே யானையை சிறப்பாக அறியறது. இதனுடைய வால் எப்படி இருக்கும், இதனுடைய காது எப்படி இருக்கும், இதனுடைய கால் எப்படி இருக்கும், இதனுடைய தும்பிக்கை எப்படி இருக்கும், இதனுடைய வயிறு எப்படி இருக்கும். அது பொதுவா ஒரு பொருளை பத்தி அறியறது, அது பிரமாணம், யானை. அப்புறம் அந்த யானையினுடைய உடல் எப்படி இருக்கும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் எப்படி இருக்கும். காது வந்து முரம் போல இருக்கும், கால் வந்து தூண் போல இருக்கும், வால் வந்து கயிறு போல இருக்கும். இப்படி தனித்தனியே சிறப்பாக அறிவது அது நயஞானம் என்று கூறுவார்கள். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, சம்மை ஞானத்தை தான் பிரமாண ஞானம் என்று கூறுகிறார் நியாய நூல்களில். அதாவது ஆகமத்துல இந்த நியாய நூல்கள், சமண நியாய நூல்கள், அதை பத்தி நான் பேசுறேன். கருக்க நூல், நீலகேசி போன்ற நூல்கள் தமிழ்லயும் இருக்கு. அதை பிரமாணம், சம்மை ஞானத்தை தான் பிரமாண ஞானம் என்று கூறுகிறார். நல் ஞானம், சம்மை ஞானம், அதை தான் பிரமாணம் என்று கூறுகிறார்கள். மதிஞானம், சுத ஞானம், கேவல ஞானம், மனப்பறைய ஞானம், கேவல ஞானம் என்று 5 விதமாக கூறியிருக்கிறார்கள். அருங்கலச்செப்புல அவர் வந்து 4 அணியோகங்களை பத்தி பேசுறாரு. சமய ஞானத்துல இந்த 4 அணியோகங்களை பத்தி பேசியிருக்கிறாரு. அது ஒரு விதம். இது நான் சொல்றது மற்றொரு விதம். அதாவது குமதி, குஷுதம், கூவாவதி, அது வந்து மித்யாத்துவத்துடன் கூடியது. அதை இங்க சொல்லல. சம்யக்தத்துடன் கூடிய, நற்காட்சியுடன் கூடிய மதிஞானம், சுதஞானம், அவதிஞானம். மதிஞானம், சுதஞானம் எல்லா சம்சாரி ஜீவன்களுக்கும் இருக்கிறது, எல்லா பிறவி உயிர்களுக்கும் இருக்கிறது. கேவல ஞானம் அனைவருக்கும் இருப்பதில்லை. தீர்த்தங்கரர்கள் போன்றவர்களுக்கு வந்து பிறவிலேயே இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து கேவல ஞானம், முனிவர்களுக்கு வந்து தவ வலிமையால் கிடைக்கப்படுகிறது. இந்த கேவல ஞானம் இருக்குது பாருங்க, கூ அவதி, அதாவது மித்யாத்துவத்துடன் கூடிய அவதி ஞானம் இருக்குது பாருங்க, அது வந்து பிறப்பால நரகத்துல கூட கிடைக்கப்படுது, சொர்க்கத்துல கூட கிடைக்கப்படுது. அங்க இருக்கிறதுல வந்து அது கூ அவதி அப்படின்னுவாங்க. அது மித்யாத்துவத்துடன் இருந்தா அந்த அவதி வந்து கூ அவதி என்று கூறுவார். ஏன்னா நரகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவதி ஞானம் இருக்குது, ஆனா கூ அவதி, மித்யாத்துவத்துடன் கூடிய கூ அவதி. முனிவர்களுக்கு கிடைக்கப்படுது பாருங்க, அது வந்து தவ வலிமையால் கிடைக்க பெறும் அவதி ஞானம். பவப்பிரத்தியம், குணப்பிரத்தியம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது நான் ரொம்ப விரிவா நான் இங்க சொல்லல. அடுத்ததாக மனப்பரிய ஞானம். இது மனப்பரிய ஞானம் முனிவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். தீர்த்தங்கர்களுக்கு தீட்சை ஏற்ற பிறகு அந்த மனப்பரிய ஞானமும் கிடைக்க பெறுகிறது. அந்த மனப்பரிய ஞானம் மற்றவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த அருவ பொருள், உருவம் இல்லாதது, அதாவது சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை இருக்கு பாருங்க. மனசுல என்ன இருக்குது, மனசுல வந்து என்ன ஓட்டம் என்ன இருக்குது அப்படின்றத கூட மனப்பரிய ஞானம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முனிவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட, எல்லா முனிவர்களுக்கும் இருக்கிறது இல்ல, ஒரு சில முனிவர்களுக்கு தவ வலிமையால் அப்படிப்பட்ட மனப்பரிய ஞானம் கிடைக்கப்பெறுவது உண்டு. இன்னொன்னு இருந்தா அதிகபட்சம் சம்சாரி ஜீவன்களுக்கு 4 ஞானம் இருக்கும் அதிகபட்சம். மதிஞானம், சுதஞானம், அவதி ஞானம், மனப்பரிய ஞானம். அதிகபட்சம் 4 ஞானம் தான் இருக்கும். ஏன்னா கேவல ஞானம் கிடைச்சிருச்சுன்னா இந்த 4 தேவையே இல்லை. கேவல ஞானம் என்பது முழுதுணர் ஞானம், வாலறிவு. அப்ப இந்த க்ஷயோபசம ஞானம் 4, இந்த பிறவியவர்களுக்கு இருக்கிற 4 ஞானம் அது தேவையே இல்லைல்ல. அதுலயும் அந்த அவதி மனப்பரியம் இருக்குது பாருங்க, அதை வந்து விகல பிரத்யக்ஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து ரொம்ப தெளிவு இருக்கிறது, அதனால அது வந்து பிரத்யக்ஷ ஞானம் சொல்லுவாங்க. அதாவது கேவல ஞானம் போன்றது எவ்வளவு அறியுதோ அது தெளிவா அறியும், ஆனா வந்து முழுமைத்தன்மை அதுல கிடையாது. மதிஞானம் சுதஞானத்தை விட சிறந்தது, தெளிவு பெற்றது, தெளிவு தன்மை இருக்குது எதுல அப்படின்னா அவதி மணிப்பரியத்துல இருக்குது. ஆனா முழுமைத்தன்மையும் தெளிவுத்தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற ஒவ்வொரு பொருளையும், உலக பொருட்களையும், முக்கால பொருட்களையும், முக்காலத்தின் உலகத்தின் ஒவ்வொரு பொருளையும் அதனதன் பரியாயங்களுடன் ஒரு சேர ஒரே நேரத்தில் அறியவில்லை. நான் ஒரே நேரத்துல எல்லா பொருள்களுடைய பரியாயங்களுடைய, எல்லா பொருளுடைய ஏற்படும் மாற்றங்கள், ஏற்பட்ட மாற்றங்கள், ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள், ஏற்பட போகும் மாற்றங்கள் அனைத்தையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும், முக்கால பொருட்களையும் உலக பொருட்களையும்
ஒரு சேர ஒரே நேரத்துல வந்து அது அறியுது. இது இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ்ல ரொம்ப அதிகம் இதை தெளிவா சொல்ல முடியாது. இப்படி இந்த 5 ஞானம் இருக்குது பாருங்க, இதுதான் வந்து சம்மை ஞானம், நல் ஞானம் சொல்றாங்க. இந்த சம்மை ஞானத்தை தான் பிரமாண ஞானம் என்றும் நியாய நூல்கள் குறிப்பிடுகின்றன. நல்லொழுக்கத்தை பத்தி நம்ம ஒரு வகுப்பு இது இருக்கிறது. 12 விரதங்கள் ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறோம். ஐ திங்க் 4வது வகுப்போ நான் நினைக்கிறேன். அது வரும்போது இது தொடர்ச்சியா தான், எல்லாமே தொடர்ச்சியா இருக்கும் டாபிக். அதே போல 7 தத்துவங்கள் சொன்னேன், அதுக்கும் தனி ஒரு டாபிக் இருக்குது. 5 வகுப்புகளுக்குள்ளே இதெல்லாம் அடங்கும். அதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பேசலாம். இன்னைக்கு நம்ம பிரதானமா பேசியிருக்கிறது நற்காட்சிய பிரதானமா பேசியிருக்கோம். நல்லொழுக்கத்தை பத்தி ஒரு சில கருத்துக்களை இங்க பதிவு செய்திருக்கிறேன். இன்னைக்கு நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நெட்வொர்க் தடங்கள் வேற கொஞ்சம் இருந்தது. நல்லொழுக்கத்தை பற்றி 12 விரதங்களை பற்றி பேசும் பொழுது அங்கு இல்லற தர்மம், துறவர தர்மம், அதுக்கப்புறம் அந்த 12 விரதங்கள், அதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம். இதன் தொடர்ச்சி மேலும் தொடரும். அதே போல நற்காட்சியில் சொன்ன அந்த 7 தத்துவங்கள் மீது நம்பிக்கை, நற்காட்சி, சம்யக்தம் என்பதை பற்றி அந்த 7 தத்துவங்களை பத்தியும் மீண்டும் ஒரு வகுப்பில் நாம் சர்ச்சை செய்ய வேண்டும். நன்றி. நில்லுங்க, முக்கியமான ஒரு வேலையை மறந்துட்டே போறீங்க. என்ன வேலை தானே யோசிக்கிறீங்க? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க.